வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அருமையான கோதுமை இடியாப்பம் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு தேங்காய் பாலும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா செய்கிறது ரொம்ப சுலபம் தாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம டிஃபன் ரெடி பண்ணிடலாம். இது குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட்டுகளுக்கெலாம் ரொம்ப சரியான ஒரு ஏற்ற உணவு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது 300 கிராம். இதில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டால் கூட ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். நான் இந்த பக்கம் நல்லா தண்ணி 2 கப்பு அளவுக்கு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1 கப்பை எடுத்து சேர்த்துக்கோங்க. 1 கப்பை எடுத்துகிட்டு நல்லா கரண்டி காம்பு இருக்கும்ல, அதை வச்சு நல்லா கிளறி விடுங்க. நம்ம கையிலலாம் பிசைய முடியாது, ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா 1 கப்பு சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் திருப்பி 1 கப்பில் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். இது 2 கப்பு மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. நீங்கள் 1.25 கப்பு தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ, எந்த பாத்திரத்தில் மாவு எடுத்தாலும் சரி, அந்த பாத்திரத்தில் நீங்கள் 1.25 கப்பு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதோடு இப்போ 1 ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம கை வச்சு நல்லா பிணைஞ்சு கொடுங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி இழுத்து பிசையலாம் வேண்டாம். இப்படி மாவு ஒன்று சேர்ந்து வந்தால் போதும். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு இடியாப்பம் முழிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. போதும், இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். இப்போவே பாருங்களேன், மாவு நம்ம சப்பாத்தி மாவு சாஃப்டாக இருக்கும், ஆனால் இது அதை விட ரொம்ப மாவு வெந்நி ஊற்றி பிறஞ்சனால நல்லா வெந்து இப்போயே பாதி பதத்துக்கு வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இடியாப்ப உலக்கில் நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சில்வர் இடியாப்ப உலக்கில் வச்சு நம்ம புளிகிறேன். நீங்கள் கட்டை இருந்தாலும் கட்டையில் வச்சு புளிங்க. உங்கள் வீட்டில் எந்த இடியாப்ப உலக்கு இருந்தாலும் அதில் நீங்கள் புளிஞ்சாலுமே நல்லா வரும். இந்த டிஃபன் 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம்லாம் இழுக்காது. நம்மளுக்கு எப்படி சாப்பாடு ரெடி பண்ணி முடிச்சோன்றதே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு இட்லி தட்டில் வாழை இலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் புளிகிறேன். நீங்கள் இலை தான் வச்சு தான் புளிஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் வெறும் தட்டில் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் நல்லா அதில் இடியாப்பத்தை புளிஞ்சு விட்டுக்கோங்க. என்கிட்ட வாழை இலை இருந்தனால அதை நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த ஃப்ளாட்டாக தட்டு தான் எடுக்கணுன்றது கணக்கு கிடையாது. நம்ம இட்லி தட்டு குழி தட்டு இருக்கும்ல, அந்த குழி தட்டில் கூட நீங்கள் ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. 3 நிமிஷத்தில் இடியாப்பம் வெந்துடும். இப்போ நான் ஒரு உலக்கு மாவு எடுத்து வச்சதில் எனக்கு 2 தட்டுக்கு புளிகிறதுக்கு கரெக்டாக இருந்தது. பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க, ஈஸியாக புளிஞ்சிடலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். அதில் நம்ம இந்த தட்டு 2 தட்டையும் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், கையில் வச்சு நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஒட்டவே ஒட்டாது. பார்த்திங்களா, இலையிலேருந்தும் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் அது அப்படியே டாப்பாக கலண்ட மாதிரி வந்துடும். இப்போ கரெக்டாக நல்லாயிருக்கு, வெந்திருக்கு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. நான் இதே மாதிரியே எல்லா இடியாப்பத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப்பு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் பூவோட சேர்த்து அரைச்சிட்றேன். நீங்கள் வெறும் தேங்காய் பால் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ நல்லா மைய தண்ணி விட்டு அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டியில் நல்லா எடுத்து அதை இருத்து எடுத்துக்கிடுவோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 தடவை பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பால் எடுத்ததோடய நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுற ஃபீல் கொடுக்கும். அதனால் 2வது தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் 2 தடவை பால் எடுத்து நீங்கள் சேர்த்து இடியாப்பத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது திகட்டாமல் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் 3 டைம் 4 டைம்னு தண்ணி ஊற்றி எடுத்துடாதீங்க. அது ரொம்ப தண்ணி விட்டு பால் சதன்னு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, பால் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது.
நீங்கள் சுகர் சேர்க்காமலே பால் எடுத்துக்கோங்க. அப்படின்னு இருக்கும்போது சுகர் பேஷண்ட்காரவங்களுக்குலாம் வந்து இனிப்பு சேர்க்காம நம்ம இந்த டிஃபன் கொடுத்துடலாம். இப்போ நான் இதோட வந்து தேங்காய் பூவும் நான் வந்து கருப்பட்டியும் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், இடியாப்பத்தை எடுத்து பார்த்தோம்னா எப்படி பூ போல் இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இது மாதிரி தான் சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரியே வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கோதுமை இடியாப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ஒரு இடியாப்பம் எடுத்து வச்சு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சமாக வந்து கருப்பட்டி சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு இடியாப்பத்துக்கு வந்து நான் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து பாருங்களேன், கை எப்படி அழகாக சாஃப்டாக அப்படியே பிக்கும் போது எவ்வளோ பூ போல் நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த இடியாப்பம் கோதுமை இடியாப்பம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கிறேன்.